உபவாசத்தோடு தேவனுடைய சமாதானத்தில் வருவது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியானது? அல்லேலூயா. How many of us is a pleasure to be coming with the fasting into the presence of God? ஒருவேளை அது சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், Maybe having some weakness in our body, ஆனால் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கிற ஒரு நாள் இது. but the inner man is getting renewed. அந்த உள்ளான மனுஷன் பலன் கொடுக்கிற ஒரு நாள். This is a day which is getting the benefits. எல்லாரையும் அவர் உற்று நோக்குகிறார். He is looking at each and every one of us. ஒருவரையும் கூட அவர் வந்த இடமாக போகும்படியாக அவர் அழைக்கவில்லை. He will not allow any one of us as we are coming in. இது நம்ம உபவாசம் இருக்கிறது. உபவாசம் எதை குறிக்கிறது? What the fasting indicates, தேவனுடைய சமுதாயத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. it is making us lowly in the presence of God. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்ற ஜீவிதத்தில் எல்லாமே நீங்க தான் என்று சொல்லும்படியாக அது It is declaring that you are everything, I am not anything in front of you. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார். நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிறேன்னு சொன்னார். Jesus Christ said the same thing, I am meek and lowly. அவர் தாழ்மையா இருந்தனால பரலோகத்தின் தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து சர்வமும் அவருடைய பாதத்துக்கு கீழாக்கிவோம். Since he was meek and lowly, God has provided everything to him and everything he has subdued under his feet. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். God is giving the grace to the one who is lowly. தேவனுடைய கிருபையை அனுபவித்த ஒவ்வொருவரும் சங்கீதக்காரன் சொல்கிறது போல சொல்லலாம், என்ற ஜீவனை காட்டிலும் உங்களுடைய கிருபை பெரியது என்று சொல்லலாம். The one who has enjoyed the grace of God can say like the psalmist, your grace is greater than my life. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் அவருடைய நிழலில் அவருடைய மறைவில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். Since there is his grace, we are coming under the shelters and we are living there. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் நம்ம அவரை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Since there is his grace, we are being saved. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்முடைய நாசியில் சுவாசம் இருக்கிறது. Since there is his grace, we have our breath in our nostrils. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக நம்முடைய வாய்களை திறந்து வைத்திருக்கிறார். Since there is his grace, we are having our mouth to open his praises. அவருக்குள் நாம் வாழுகிறோம், பிழைக்கிறோம், ஓடுகிறோம், நடக்கிறோம். In him we are living, we are moving and we are moving ahead. அவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை அப்பா என்று கூப்பிடுகின்ற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை தேவன் தந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. It is his pure grace. He has given the sonship to us in order to call him Abba Father, such a great God. அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது எவ்வளவு பொருத்தமானது, தேவையானது. It is how much fitting that in order to make us subdue and under his feet. தேவனை ஆராதிப்பதும், அவருடைய பாதத்தில் காத்திருப்பதும், அவருடைய வார்த்தைகளை கேட்பதும், அவருக்கு கீழ்ப்படிவதும் எவ்வளவு ஆனந்தமான ஒரு காரியம். It is how much rejoicing to sit in the presence of the Lord, hearing his voice and to wait upon his presence. அல்லேலூயா. Hallelujah. அநேகருடைய முகத்தில் இன்னொரு சந்தோஷமே காணும். I'm not seeing the happiness in many of your faces. இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் கொஞ்ச நாளைக்கு தான். The troubles of this world is for very short period of time. இது அதிசீக்கிரமாய் ஓடி போகுது. This will be removed very shortly. யுக யுகமாக அவரோடு சந்தோஷமா நாங்க வாழ போகிறோம். We are going to live eternally in his presence. அவருடைய பாதத்தில் இருக்க போகிறோம். We are going to sit in his presence, in his அவரை feet. ஆடி பாடி மகிழ்ந்து கலிகூர போகிறோம். We are going to rejoice along with them. இந்த உலகத்தில் உள்ள ஒரு பாடுகளும் நமக்கு பின்னால வரப்போறதில்லை. These troubles are not going to come behind us. நமக்கு தொந்தரவு பண்றதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். There will not be one to trouble us. எல்லாரும் நண்பர்களா இருப்பாங்க. All will be our friends. எல்லாரும் ஐக்கியமா இருப்பாங்க. All will be with the fellowship. எல்லாரும் சந்தோஷத்தோடு இருப்பாங்க. All will be with the joy. இருதயமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கி 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 வழிகிற ஒரு All the hearts will be bubbling, bubbling, bubbling with joy. அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit has been given to us in order to get that joy in this world. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குறார் என்று பல தலைப்பின் கீழாக நாம் அவரை ஆராதித்து தியானித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். We have seen in many titles that the Holy Spirit is transforming us. We are meditating and we are lifting him up. இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மை விடுவித்து மறுரூபமாக்குகிறார் என்று பார்ப்போம். Today also we are going to see that the Holy Spirit liberates us and transforms us. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம் இப்படியாக சொல்லுது,
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 Corinthians 3:17 says like this, now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் விடுதலையாக்குகிறாருமே. In which parts the Holy Spirit is delivering us? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகள்ல இருந்து, பயங்கள்ல இருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, பிசாசிலிருந்து எல்லாற்றிலும் விடுதலையாக்குறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit is delivering us from all these things, from the sin, from the curse, from the bondage, from the fear, from the world, from the flesh, and from the devil. ஆவியானவர் தேவன். Holy Spirit is God. எப்படி கிறிஸ்துவாகிய தேவனா இருக்கிறாரோ, பிதா தேவனா இருக்கிறாரோ, அவரை போல பரிசுத்த ஆவியானவரும் அந்த திரியேக தேவத்துல தேவனா இருக்கிறார். Just as God the Father is God and Jesus Christ is God, in that Trinity, Holy Spirit is also God. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-18 வசனங்கள் வரையில் நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்லித் தருகிறார். When we read 2 Corinthians from verses 8 to 18, through Paul the apostle, he is giving a beautiful picture about the Holy Spirit. அங்கு பழைய ஏற்பாட்டு நியமங்களையும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையும் அவர் கம்பேர் பண்ணுவதை நம்ம பார்க்கலாம். We can see that Paul is comparing the law of the Old Testament and the life of the New Testament. இந்த பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. The law has been given through Moses in the Old Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். But in the New Testament, Jesus Christ himself has been given to us. இயேசு கிறிஸ்து யாரு? Who is Jesus? ஆண்டவர். He is the Lord. மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் அங்கே போய் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரகாசமாக இருந்தது இல்லையா? How was the face of Moses when he was getting the tablets from the presence of God and he was descending down from the hill? அவன் வரும்போது அவனுடைய முகம் பிரகாசத்தினால ஆரோனையும் மற்றவர்களையும் மோசே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல இவங்க பயந்து தூட நடுங்கி நின்னாங்க. Because of the radiance in his face, when Moses was calling Aaron and Hur, they were not coming to him because they were afraid of the radiance in his face. ஆனால் அந்த பிரகாசம் படிப்படியாக குறைந்து விட்டது. But the radiance slowly, step by step, faded away. இதுல இருந்து என்ன நம்ம தெரிந்து கொள்ளலாம்? What we can learn from that? தேவனுடைய சமாதானத்தில் தேவனோடு இருக்கும்போது தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அவருடைய பிரகாசம் நம்ம ஒவ்வொருடைய முகத்தையும் மூடிக்கொள்ளும். When we are in the presence of God, the glory of God and the radiance of God will cover our faces. ஆனால் மோசே எவ்வளவு நேரத்துக்கு தேவனுடைய சமாதானத்தில் இருந்தான்? Moses, how much time he was in the presence of God in the mount? எவ்வளவு சமயம் இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு முகம் பிரகாசித்தது. அவன் மக்கள் மத்தியில் வரும்போது அது அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிவிட்டது. To what extent he was in the presence of God, to that extent his face was glowing in a radiance, but when he came down step by step the radiance faded away. எப்படியாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பக்தர்களை காட்டிலும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், if we see how much God has kept us high than the devotees of the Old Testament, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் நம்மை போல் பிறந்து வளர்ந்து பாடுகளைப்பட்டு அவர் சுவிசேஷத்தை சொல்லி அற்புத அடையாளங்களை செய்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவர் பிதாவின் வலது பாகத்தில் மாத்திரமில்லை நம்மோடு நம் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். Since he has came down to this earth like us as a human being, and he served and did the ministry and did the miracles and everything, he died and rose again, and being in the presence of God, he is moving among us. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் நம்ம கூட இருப்பாரு? How long Jesus Christ will be with us?
எப்பவும் He will be with us always. உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். Till the one who has said, till the end of the earth, I'll be with you all the days of your life. He will not change in his words. அது சந்தோஷமா இல்லையா? Are you not happy? இன்னும் சிலர் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா உங்களுக்கு நகை இருக்குதோ, நட்டு இருக்குதோ, பட்டு இருக்குதோ, புடவை இருக்குதோ பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். Whether you have the jewels or the saris or anything else you have, but Jesus Christ is with you. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக, அவருடைய வசனத்தின் பிரகாரமாக தேவன் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால நம்முடைய முகம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. According to the word of God and the promise of God, since Jesus Christ is there with us, our faces will be radiant always. பரிசுத்த ஆவியானவர் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்துக்குள் வந்து இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்பொழுது இருக்கும்போது ஒரு காரியமும் நம்முடைய வெளிச்சத்தை, நம்முடைய பிரகாசத்தை மட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லை இந்த உலகத்தில். The very moment when we accepted Jesus Christ, the Holy Spirit have come inside of us. When we are in the presence of the Holy Spirit, nothing can stop the radiance that is coming from God. இன்னும் சிலருக்கு சந்தோஷம் இல்லை. Still many of us are not happy. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது அல்லேலூயாவா? ஏன் சந்தோஷம் இல்லை? Why we are not having happiness? நான் சொன்ன காரியங்கள் விளங்கலையோ பிரதர்? Whether you are understanding what I am telling you. அது மோசேயோட நம்ம பாக்கியவான்களாக இயேசு கிறிஸ்து நம்மளை மாற்றியிருக்கிறார். Jesus Christ has made us blessed than Moses. அதை விட என்ன வேணுங்க? What do you want more than that? இங்க இருக்கிற வீடு சீக்கிரம் போயிடும். The house we have here will go very soon. பேங்க் பணம் எல்லாம் சீக்கிரம் போயிடும். All the money we have in our bank will go soon. இயேசு கிறிஸ்து மாறாதவர். But Jesus Christ is unchanging. பரலோகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். We are going to worship Jesus Christ only in the heaven. அப்பா என்று கூடும்போதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். When we are calling Abba Father, the Holy Spirit is the one who is along with us and who is going to comfort us. அதனால சந்தோஷமா இருங்க. That is why we have to be happy. இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல. Whatever we have or not have in this world, கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அது the Lord is with us. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. Let's be happy in the Lord. கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us always. இதுதான் வித்தியாசம். This is the difference. அடுத்த காரியம், அவர்களோடும் தேவன் இருந்தார், ஆனால் அவர்கள் அதை முழுதுமாக விசுவாசிக்கவில்லை. The next thing is the God was with the Old Testament believers, but they didn't believe it completely. ஆனால் கிறிஸ்துவை பிதாவை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். But the Holy Spirit is there with us and making us to believe the Father. எதற்காக அவர் முக்காடு போட்டுக் கொண்டார்? Why Moses has put the veil in his head? ரெண்டு காரியம். ஒன்று, பிரகாசிக்கும் போது மற்றவர்கள் பயந்தார்கள். ரெண்டாவது காரியம், அது மங்கி கொண்டு போனதை மற்றவர்கள் பார்க்க கூடாதுன்னு போட்டுக்கிட்டார். Two things. For two reasons he has put the veil on his head. One is his face shone so brightly that people were afraid to see that. The second thing is the radiance faded slowly and he covered his face so that the people should not see the fading away of his radiance. ஏன் அந்த முக்காடு அவர் போட வேண்டியது இருந்தது? மங்கி போனதுனால. அதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குனால், நியாயப்பிரமாணம் முதல் உடன்படிக்கை அது மெதுவாக விளக்கப்படுகிறது. Why he has to cover his face was that it is fading away. The radiance was fading away. Similarly, the first covenant, that is the Old Testament, is slowly fading away. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மிகவும் நல்லது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். The law is very good because Jesus himself said that I have not come to destroy the law but to fulfill the law. ஆனால் ஒருவரும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியவில்லை. But no one can follow or fulfill the law. ஆகையினால் அவர்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை இருந்தது. அவர்கள் செய்ய முடியவில்லையே என்கிற அங்கலாய்ப்பு இருந்தது. அவர்கள் தேவனிடத்தில் இந்த சமூகத்தில் நெருங்க முடியாமல் இருந்தது. Because of that they had a feeling that they had a guilty conscience that they could not able to fulfill the law, they could not able to please God.
அவர்கள் மனம் திரும்ப முடியாதபடி கசப்புகளோடும் கோபங்களோடும் எரிச்சலோடும் பரீட்சை பார்க்கிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். இது அவருடைய மனம் திரும்பாத ஒரு முக்காடை போல் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது. Because of that, they could not able to repent with their bitterness, anger, and wrongdoings. That is why the law was a covering in their faces. எப்பெல்லாம் நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த முக்காடு நீக்கப்படுகிறது. When we are accepting Jesus Christ and believing God, and immediately the veil has been removed from our faces. ஏனென்றால் அவர்கள் செய்ய முடியாத நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் செய்து குற்றமில்லாதவராக, பாவமே பிரவேசிக்க முடியாதவராக நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை கொடுத்ததுனால, அவருடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்ததுனால நாம் அந்த நியாயப்பிரமாணத்தில் நியமத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். Since Jesus Christ has come into this world and fulfilled the law without leaving any point, and he has given his own body to be torn away, that is why through that we have been given that righteousness, and the veil has been removed from us. இந்த கருத்தை நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. You should not misunderstand this point. அப்போ நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது, நம்ம கையில் கை கொள்ள வேண்டாம், நம்ம இஷ்டம் போல ஜீவிச்சுக்கலான்ட்டு நினைத்தரக்கூடாது. You should not think that law is not for us and we can live our own life according to our own wishes. இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நான் நினைச்சதான் நிறைவேற்றுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. But Jesus Christ has said that I have not come to destroy the law but to fulfill the same. நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம், அப்படிலாம் நடக்க வேண்டாம், உங்க இஷ்டம் போல நடந்துக்கொள்ளுங்க. The God who came to fulfill the law will say, whether we will say that you need not fulfill the law. அப்படி சொல்லவே மாட்டார். He never said that. அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, நீ என்னை விசுவாசி, அப்போ என்னை போல நீ மாறிடுவ, நீ எல்லாவற்றையும் ஜெயித்துருவேன்னு சொல்றார். What he is trying to say is, if you believe me, you will be able to overcome everything. இந்த காரியங்கள் எல்லாம் கைக்கொள்வதற்கு நம்மால் ஒரு நாளும் முடியாது. We will not be able to fulfill all this law with our own strength. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த துர்க்கணங்கள் எல்லாவற்றையும், எதெல்லாம் பாவி 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 என்று சொல்லிச்சதோ அதை எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளும்படியான பலனை தருகிறார், போக்கை கட்டளையிடுகிறார். If we are in Christ and we are led by the Holy Spirit, God is giving strength to overcome the law which is telling that you are a sinner in everything. நியாயப்பிரமாணம் ரெண்டு காரியங்களை செய்தது. ஒன்று, பாவம் என்னது என்று சொல்லிக் கொடுத்தது. ரெண்டாவது, எப்படி மனம் திரும்பணும்னு சொல்லிக் கொடுத்துச்சு. The law has given two things to us. It pinpointed the sin in us and it told us how to repent. ஆனால் மன்னிப்பை பற்றியோ அதை மேற்கொள்ளும் காரியத்தை பற்றியோ அது கொடுக்கப்படவில்லை. But it has not given the forgiveness of sins and the strength to overcome the sin. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் நமக்காக மரித்தது நிமித்தமாக பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. Since Jesus Christ has overcome the sin, the authority to forgive our sins has been given to Jesus Christ. அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளவும் கடைபிடிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது பெரிய ஒரு கிருபை. The Holy Spirit has given inside of us in order to understand the truth and fulfill it. இதை விசுவாசித்தால் நாம் அவரை போல மாற முடியும். நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். If we believe that, we will be able to transform like Jesus, and we are continually transformed like him. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு விலையை செலுத்தியிருக்கிறார். In order that the Holy Spirit has to dwell inside of us, Jesus Christ has given a priceless price on the cross. நமக்கு தெரிந்திருக்கிறபடியே அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நாம் அவரை விசுவாசித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவரை போல மாறும்படியாக அவர் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையில் வரைந்தும் தன்னை தாழ்த்தி தம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஏனென்றா அவர் சொன்னார், நான் போவேனானால் உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது
வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார் என்று அவர் அனுப்பியிருக்கிறார். Since he had subdued himself and he has given himself as a ransom, the Holy Spirit has been given to us so that we can follow him and overcome the sin and be like Jesus Christ. இதுதான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அல்லது பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாம் பாக்கியவான்கள். This is the difference between the devotees of the Old Testament and us, the believers of the New Testament. We are much more blessed than the Old Testament devotees. ஒரே ஒரு காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டும். The only requirement is we have to believe. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்னும் அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hebrew 11:6 says that, and without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருந்தாரா? Whether God was with Israelites? இருந்தார். Amen. ஆனால் அவர்கள் முழுவதுமாக அதை விசுவாசித்தார்களா? Whether they have believed it completely? விசுவாசித்தேன் என்று சொன்னார்கள், ஆனால் தேவன் விரும்புகிறமான ஒரு விசுவாசம் இல்லை. They said that we believe, but they didn't have the faith that God pleased. இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று தைரியமாக சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து விரும்புகிற வண்ணமாக நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? Now today we are telling boldly that we are believing Jesus Christ, but are we having the faith that Jesus expects in us? 2-3 காரியங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் செய்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை விடுவிக்கிறார் என்று பார்ப்போம். With 2-3 examples how the Holy Spirit is delivering us without doing the sins that the Old Testament devotees were doing. பாவத்தின் அடிமைத்தனத்தில், அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் அவரை தொழுது கொள்ளும்படியாக பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். By doing great miracles, he delivered from the bondage of Egypt. 10 வாதைகளை கொடுத்து அவளை வெளியில கிளப்பினார். He delivered them by doing 10 great plagues. வரும்போது பொன்னு வெள்ளி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்கினாங்க, எல்லாத்தையும் கொள்ளடிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. They came with all gold and silvers looted from the Egyptians. வெளியில வந்தாச்சுது. They came out of the Egypt. ஆனால் பின்னாலே பார்வோனுடைய சேனையை துரத்தி கொண்டு வருது. But the army of Pharaoh is following them. முன்பதாக செங்கடல் இருக்கிறது. In front of them the Red Sea was there. தேவனை அவங்க பார்க்கல, இவ்வளவு அற்புதத்தை செய்த தேவனை பார்க்கல, மோசேயை பார்த்தாங்க. They did not see the God who performed all great miracles, but they looked at Moses. செங்கடலை பார்த்தாங்க. They looked at the Red Sea. ரதங்களை பார்த்தாங்க. They looked at the chariots. சூழ்நிலைகளை பார்த்தாங்க. They looked at the circumstances. ரொம்ப அங்கலாய்த்தாங்க. They were worried too much about that. வேண்டாத வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விட்டார். They started speaking unnecessary and opposite words. தேவனை கூப்பிட்டார்கள். தேவன் அவருக்கு ஒரு இரட்சகனை அனுப்பி இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது சூழ்நிலையிலே பார்க்கிறார்கள். God has sent a savior and he brought them out of the Egypt. Now they started looking at the situations. இவ்வளவு அற்புதங்களை செய்தவர் இதை செய்வாரா என்று யோசிக்கவும் இல்லை, தேவனை பார்க்கவும் இல்லை. Hey, they did not think that the God who had performed such a great miracles will deliver them. They did not see the God also. தேவன் அவளோடு இருக்கிறதை அவர் விசுவாசிக்கவே இல்லை. They did not believe that the God was with them. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, அங்க எகிப்துல பிரேத குழியில் நீட்டா அந்த இங்க கொண்டு பிரேத குழி வச்சிருக்கீங்க. What they said, no. Do you think that we don't have any graveyards in Egypt, that you have brought us to die over here? நாங்க அந்த எகிப்துல அவளுக்கு வேலை செய்துட்டு அடிமைகளா இருந்துட்டு ஜீவிச்சிருக்கலாம், இங்க இந்த வனத்தில் கொல்லதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. We might have lived as slaves in Egypt by working for them, but why have you brought us here into the wilderness to kill us? ஆனால் மோசே சொன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீர்கள், இந்த நாளில பார்க்கிற எகிப்தினை இனி பார்க்க மாட்டீங்க. But Moses said,
The Lord will fight for you. You have to be simply idle. The Lord will do the miracles and do the rescue. இந்த ஜனங்கள் செய்தது போல நாம் பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் எப்படி விடுவிக்கிறார்? How the Holy Spirit delivers us like the Old Testament believers that they have done the sin like that. கொட்டாய் விடுங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க இப்படி முறுமுறுத்தாங்க, எதிர்மறையா பேசினாங்க. நாம் அப்படி பேசாதபடி, நாம் அங்கலாய்க்கிறக்கூடிய காரியங்கள் வந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், பரிசுத்த ஆவியார் நம்மோடு கொடுக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை எப்படி விடுவிப்பார்? How the Holy Spirit தைரியமா delivers சொல்லுங்க. us. இது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் என்ன ஞானத்தோடு பேசினார் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் தான், அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்லுவாரு? How Holy Spirit எப்படி delivers விடுவிப்பார்? us in such a situation. உங்களுக்கு இமிகிரேஷனில் ப்ராப்ளம் அப்படின்னாக்கி இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து பாஸ் பண்ணி விடணும், அவர் பாஸ் பண்ணி விட்டுருவார். அப்படி என்ன சொன்னார்? ஓகே, நானே சொல்கிறேன் டைமில். அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கி, ஜோசப் கிருபாகரன் இங்கே பாருப்பா, அந்த செங்கடலை பாரு, இங்கே பாரு, அங்கே தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். உன்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உன்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா அப்படின்ட்டு சொல்ல உடனே, ஆமாண்டவரே நீங்கள் என்னோட இருக்கிறதுக்காக சோத்திரம், எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக சோத்திரம் நீட்டு நான் அந்த கெட்ட நினைவுகளிலிருந்து என்னை விடுவிக்கிறார், நான் சந்தோஷம் அடைகிறேன். The Holy Spirit will remind that situation that God has delivered from the Red Sea. Will not that same God deliver from your situation? When I hear that, a great peace will come into my mind and heart, and I will believe God so that that situation will move away from me. சில வேளையில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் இப்படி வந்து யுத்தம் பண்ணணும், இப்படி பண்ணி நம்ம நிறைய ஆலோசனைலாம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு. We started to give many counsel that God will come and deliver like this in our own way. புருஷனும் மனைவியின் தேவன் தான் இணைத்திருக்கிறார். புருஷனையும் மனைவியின் தேவன் தான் இணைத்திருக்கிறார். God only has united the husband and the wife. ஆனால் சில வேளைகளில் மனைவிமார் சொல்லுவது, இந்த கடினமுள்ள மனுஷனை கெட்டினா காட்டின ஒரு பாறையை கெட்டினா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. Many times the wife used to say that without marrying this man who is very hard, I might have married a stone. மனைவிகளும் அப்படித்தான், கணவனும் அப்படித்தான் சொல்லுது. Husbands also will say the same thing. யோயாவது ஒழுக்கு போல சும்மா ஞட்டு பேசிட்டு இருக்கா, இவ்வளவு போல ஒரு மரத்தை கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும். You are always keep on nagging me. Without marrying you, I might have married a tree. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிரப்பப்பட்டிருந்த உடனே சொல்லுவாரு, மரத்தையும் பார்க்காத பாறையும் பார்க்காத கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பாருன்னு சொல்வார். If you are filled with the Holy Spirit will remind you, will say to you that don't see the rock or the tree, just look at the God. பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லல. I'm not telling that the problems will not come. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால், if the Holy Spirit is there with us, கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால், if we are in Christ, அவருடைய வார்த்தைகள் உடனே உயிர்ப்பிக்கும், நாம் உடனே சந்தோஷம் அடைந்து விடுவோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். Immediately his word will revive us and we will be delivered from the sin and the situations. இவ்வளவு அற்புதத்தை பார்த்த மக்கள் நல்லவா இருந்தாங்க. After seeing such a great miracles, whether the people were good, அற்புதத்தை செய்த உடனே புகழ்ந்து பாடினாங்க. when they see the miracle, they immediately praise the God. மோசே பாடினாரு, மோசே கூட எல்லாரும் பாடினாரு, மிரியாம் பாடினா, மிரியா கூட எல்லாம் சொன்னாங்க, யுத்தத்தில் அவரே வல்லவர், சேனையும் அதையும் சமுத்திர ஆழத்தை அவர் ஆழ்த்தி போடுகிறவர், அவரே நல்லவர் அப்படின்னு பாடினாங்க. Moses praised God and all the people along with him praised the Lord. Miriam praised the Lord and all the women with Miriam praised the Lord about the miracles they experienced. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு நல்லது நடக்கும்போது மாத்திரம் பாட வைக்க மாட்டார், எல்லா சூழ்நிலையிலும் பாட வைப்பார். But when the Holy Spirit is there with us, he will not make us sing during the victories, but he will make us sing in all the situations. எல்லா வழிகளிலும் ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்த தாவீது தான் சொன்னான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதிக்கிற துதி என் வாயில் எப்பொழுது இருக்கும், அதனால கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுவேன், சிறுமைப்பட்டால் யாவரும் அவரை துதிப்பார்கள் சொல்லுவோம். That is why David, who was filled with the Holy Spirit, is telling that I will praise the Lord always and I will magnifying him in every situation. He is telling. நன்மை பெருக்கும் மாத்திரம்
நாம் துதிப்பவர்களாக இருப்போமானால் சூழ்நிலைகள் மாறும்போது முறுமுறுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். When we are praising God only when the situation is comfortable and good, we will be turning into a murmurer when the situation becomes bad. அந்த புகழ்ந்து பாடின மக்கள் அந்த சூர் வனாந்தரத்துக்கு வந்த உடனே அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. When the people who were praising the Lord for the miracle, when they came into the wilderness of sin, they did not get water there. அதனால அந்த அந்த இடத்துக்கு பேர் மாறானிட்டு அந்த மாறாங்க இடத்துல வந்து அந்த முறுமுறுப்பு வந்து விட்டது. That is why the place is called Mara, and that place they got murmuring. நம்முடைய ஜீவிதத்தில் முறுமுறுப்பு இருக்குதா? Whether we have a murmuring in our life, ஒருவேளை இருக்கலாம். maybe there. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உடனே சொல்லுவார், ஏன்பா அப்படி முறுமுறுக்கிற அப்படின்னு கேட்பாரு. Immediately the Holy Spirit will ask, why you are murmuring like this? ஏன் அங்கே தண்ணி இல்லாமல் போச்சுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க, தண்ணியை பார்த்தாங்க. அந்த தண்ணி எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. அப்போதான் சொன்னாங்க, இப்படி செய்கிறீங்கிட்டே அப்படின்ட்டு அப்பவும் மோசையை தான் பார்க்கத்தாங்க. There was no water. After they moved a little bit, there was some water, but the water was very bitter, and they were complaining to Moses, why you did like this? சரி, இப்போ சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை விடுவிப்பார்? Now itself you tell that how Holy Spirit will deliver us from such a situation. சிஸ்டர் சொல்ல போறாங்க, சொல்லுங்க சிஸ்டர். தேவனே எப்பொழுதும் பார்க்க வைப்பார். தேவன் என்ன சொல்லுவார்? மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக்கின தேவன் அந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜீவிதத்தில் வந்தாக்கி உன்னுடைய கசப்பெல்லாம் மாறி போகும்பா. இந்த தண்ணியை திராட்சரசமாக எவ்வளோ அழகாக மாற்றினார். உன் ஜீவிதத்தில் உண்மை தண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறியா, திராட்சரசமாக ஓடும்படியா செய்கிறான்னு சொல்லு. The Holy Spirit will remind the God who has turned the bitter water into sweet water, and the Jesus Christ who has converted the plain water into a sweet wine, he will not change your situation like that. ஆவியானவர் அழகாக கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும்னு அவருக்கு அழகாக தெரியும். அழகாக சொல்லுவார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய காதுகள் கூர்மையாக இருந்தால் போதுமானது. The Holy Spirit will beautifully and clearly tell what he has to tell in our situations. If our ears are very sharp to hear him, that is enough. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு வரப்போகிற காரியங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். Because the Holy Spirit knows what is the thing that is going to come. நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்ங்கிறது அவருக்கு தெரியும். He knows what the blessings he is having in his store for us. ஒருவேளை தண்ணி இல்லாமக்கலாம், தண்ணி கசப்பா கூட இருக்கலாம். அதற்கு பிறகு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். The water may be bitter, but beyond that the God is having a great blessing. ஏன்னா அந்த பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனாங்க. அங்கே என்ன சொன்னாங்க? 12 ஊற்றுகளை பார்த்தாங்க. 70 பேரீச்சம் மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. Because after they moved from that place of the bitter water, they have seen that 12 wells of water and 70 trees. ஏன்னா ஆவியானவருக்கு நம்ம நன்றாக தெரியும். ஆவியானவருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும். Because Holy Spirit know very well about us. அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன உயர்வை கட்டளைவாருங்கிறது அவருக்கு தெரியும். The next month what promotion you are going to get, he knows very well. நாளைக்கு உங்களுக்கு என்ன நல்ல காரியம் நடக்க போறதுங்கிறது அவருக்கு தெரியும். He knows what is the good thing that is going to happen tomorrow for you. அதை தடுப்பதற்கு தான் பிசாசு சொல்லுவான், இது கசப்பு, நீ அப்படி பேசு, நீ இப்படி பேசு, நீ ஆண்டவருக்கு வரமா சொல்லு, அப்படி சொல்லிட்டாக்கி ஆண்டவர் கோவிச்சுக்கிடுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுங்கிறது ஒரே காரணத்துக்கு தான் பிசாசு இவ்வளவு தந்திரங்களை பார்க்கறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது சற்று பொறுப்பா, ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொல்வார். In order to stop that blessing only, the devil is used to say that you have to talk against God. So if you are talking against God, if you are murmuring against God, the God's blessing will be stopped. That is the very reason he is talking like that. But if the Holy Spirit is there with you, he will remind you. நம்முடைய ஜீவிதத்தில் முறுமுறுப்பை நம் எடுத்து போடும்படியாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit has given in our life to take away the murmuring in our life. அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தோம். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சீன் வனாந்தரத்தில் வந்த உடனே சாப்பாடு இல்லையே, அங்கே இறைச்சி சாப்பிட்டோமே அப்படின்னு வந்துடுச்சு. After giving so much blessing, when they have come to the wilderness of the sins, they were worried that we don't have any flesh or the meat for their food. தேவன் அவங்களுக்கு மன்னா வைத்திருக்கிறது அவங்க பார்த்தாங்களா? Whether they have seen that God has in his store that they have the manna.
மூக்கு வழியாக வழியும்படியாக காடைகளை கொண்டு கொடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா If they knew that the God will fill their places with the birds till their neck. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால மன்னா இருக்குதுப்பா, காடை இருக்குது, ஒரு பிடி பிடிச்சலாம் அப்படின்னு அழகாக சொல்வார். Since Holy Spirit is there with us, He will remind you about, or He will tell you about the future, that you are having an abundant manna and the abundance of quails. நம்முடைய ஜீவியத்தில் நாம் குறைபடும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஏப்பா, அன்னைக்கு வனாந்தரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது 5000 புருஷர்கள் இருந்தாங்க, எத்தனையோ மனைவிகளும் பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க பார்த்துட்டு 5 அப்பா 2 மீன் தான் இருக்குது, யாருக்கு கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. So when we are falling short of the blessings in our life, the Holy Spirit will remind us that Jesus Christ has converted or blessed the 5,000 people with the 5 loaves and 2 fishes. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பந்தியை வைக்க சொல்ல எல்லாரும் நீங்களே கொடுங்க அப்படின்னார். But Jesus Christ told that you serve them. அவர் என்ன செய்தாரு? கொடு, அந்த 5 அப்பத்தும் 2 மீனையும் கொடு. What he did? எடுத்தாரு, வானத்தை பார்த்தாரு, சோஸ்திரம் பண்ணாரு, விட்டாரு, சீஷல்கிட்ட கொடுத்து பரிமாறுங்கன்னு சொன்னார். He took that 5 loaves and 2 fish and he lifted his eyes to the heaven and he praised God and he distributed to the disciples. அந்த இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறாரா? That Jesus Christ is there with you or not? அந்த மக்களை போஷித்த தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? The God who has fed those people, whether He will feed us or not. இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். All we are going to stand and do an exercise. இந்த நமக்கு தெரிந்த இந்த 5 அப்போ 2 மீனை விசுவாசித்து இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கி, தலை மேலே கை வைக்க போகிறோம் அல்லது இருதயத்தில் கைக்க போகிறோம். என்ன வேணுமோ, கடன் பிரச்சனை போனோன்னாக்கி என் கடனெல்லாம் நீங்கள் தீருங்க நீட்டு மேலே பார்ப்போம், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவோம், கடனை கொடுத்துருவோம். Remembering the 5 loaves and 2 fish, we are going to keep our hand in the head or in our heart, and we are going to look up and ask them to bless. If it is a problem or any debt, we are going to ask him. அதே போல் என்ன தேவை இருந்தாலும், இருதயத்தில் பிரச்சனையா, கிட்னியில் பிரச்சனையா, வயிற்றில் பிரச்சனையா, குழந்தை இல்லையா, திருமணம் ஆக மாட்டேங்குதா, அல்லது வேலையில் பிரச்சனையா, மன அழுத்தத்தில் இருக்கிறோமா, எதுவாக இருந்தாலும் சரி, whatever the problem is, ஒரு நிமிஷம் மேலே பார்ப்போம், கைகளை வைப்போம், ஜெயிப்போம். இந்த நாளை அந்த நாளை ஆசீர்வதித்த அந்த தேவன் இந்த நாள் ஒவ்வொருவரையும், அவரை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தராஜ கண்களை மூடிக்கொண்டு அந்த காரியத்தை நம்ம நாம செய்ய போகிறோம். நான் செய்ய போகிறதில்ல, பிரதர் செய்ய போகிறதில்ல, எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை பார்க்குறோங்க தாவே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், நீர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற யெகோவா ராஃபா, நீங்கள் சுகம் தருகிற தேவன் கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். எங்களை குணமாக்குனதுக்காக சோத்திரம், என்னை குணமாக்குனதுக்காக சோத்திரம், என் பிரச்சனைகளை நீக்கி போட்டதுக்காக சோத்திரம், எனக்கு வேலையை தந்ததுக்காக சோத்திரம், குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம், என் குடும்பத்தை பெருக பண்ணினதுக்காக சோத்திரம், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினதுக்காக சோத்திரம், உம்மை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம், உம்மை போல என்னை மாற்றுவதற்காக சோத்திரம், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்வதற்காக சோத்திரம், உம்முடைய தயவு என்னை சுற்றிலும் இருப்பதற்காக சோத்திரம், உம்முடைய நல்ல தூதர்களை என்னை சுற்றிலும் நீங்க வைத்திருப்பதற்காக உங்களுக்கு சோத்திரம் கர்த்தாவே. இந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னை ஐஸ்வர்யவானாக நீங்க தரித்திரர் ஆனீங்க கர்த்தாவே. என்னை ஆசீர்வதித்ததுக்காக, என்னை ஐஸ்வர்யவானாக்குனதுக்காக, என்னை பலவானாக மாற்றினதுக்காக, என்னை முழுவதுமாக கர்த்தாவே, குறைவுள்ள என்னை கர்த்தாவே நிறைவானவனாக நீ மாற்றினதுக்காக சோத்திரம். உம்முடைய கிருபை என்னை தாங்கி கொண்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Lord. அப்படி உட்காருவோம். Man, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சது, ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுக்கலாமா? take 5 minutes even though my time is over. If you allow me, I will take. அப்போ யாருக்கும் தெரியல, அப்போ ஜெபம் பண்ணிடுவோம். சரி, எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷமா எடுத்துமா? சரி, ஓகே Okay. ஓகே. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். நாம் எல்லா அற்புதங்கள், அடையாளங்களை, நம்முடைய ஜீவித்தில் ஆசீர்வாதங்களை, சுகத்தை, பலனை பெற்றிருந்தாலும் கூட நமக்கு யுத்தம் உண்டு.
Even though we have got all the signs and wonders and miracles and battles we have seen, we have the battle all throughout our life. அங்கே அவங்க எல்லாம் அந்த அற்பத்தை எல்லாம் விடுவித்து தேவன் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். வெளியில் வந்த உடனே அந்த ரவி தீமுக்கு வந்த உடனே அமலேக்கர் வந்து அவங்க சொந்தக்காரன் தான் வந்து, நீ எப்படிடா என் பக்கத்து இந்த வழியை கடந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்ததை பார்க்குறோம். God took the Israelites out of the Egypt and blessed them and brought them out of the Egypt, but when they reached the Rephidim, the Amalekites came and attacked the Israelites. அமலேக்கு நம்முடைய மாம்சத்தை குறிக்கிறது. Amalek is a sign for our flesh. எப்படி அமலேக்கை ஜெயிக்கும்படியாக நடத்தப்படுது? அங்கே வந்து மோசே மலை மேல் ஏறி 2 கைகளையும் உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்தான். அவங்க ஜெயிச்சாங்க. அவன் சோர்ந்து போன போது அமலேக்கரை ஜெயித்தாங்க. How it is a sign for the flesh, as long as Moses held up his hands, the Israelites were winning. Whenever he lowered his hand, the Amalekites were winning. அதே போல தான் நம்முடைய ஜீவித்திலும் நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருந்து நடத்தின போதிலும் எல்லாவற்றையும் விடுவித்த போதிலும் இந்த மாம்சம் எங்கேயும் போகலை, நம்மோட தான் இருக்கு. Even though the Holy Spirit is leading us, the flesh is there with us. இந்த அமலேக்கியர்களை போல வாளும் தடியும் குதிரைகளோடு வந்து அவங்க யுத்தம் பண்ண மாட்டாது இந்த மாமிசம். The flesh is not going to come and fight against us like the Amalekites with the swords. ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரமானவன். Because the devil is very tactic. ஒன்னை போல பிரசங்கம் பண்ற அந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவான். He will come and tell me that there is no one to preach like you. ஒன்னை போல அழகுள்ள உலகத்தில் யாருமே இல்லை. There is no one like you beautiful in this universe. 30 வயசுலே வழுக்க விழுந்துருது, உனக்கு 90 வயசாச்சு, என்ன முடி இருக்குதுன்னு சொல்லும். So he will come and tell me that even though I am at 90 years, I am fully bald, he will tell how much hair you have, he will tell. ஒன்று சொல்லுவான். He used to tell one by one. நம்மளை கொள்ளியில் தள்ளிடுவான். In order to pull us down into the pit. மக்கள் வந்து ஐயோ நீங்கள் என்ன அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்களாக்கி அப்பாலே இப்போ சாத்தானேன்னு உடனே சொல்லிடுங்க. If somebody is coming and telling that how much beautiful you are, you have to tell him that go away Satan. ஏன்னா ஒருத்தனுடைய அவனுக்கு ஏற்படுற புகழ்ச்சி தான் அவனுக்கு கண்ணின்னுட்டு தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். The God is telling that the praise is the trap for you. மார்வெலஸ் பிரதர் யாராவது கை கொடுத்தாங்கன்னா சோத்திரம் பிரதர்ன்னு சொல்லுங்க, இருதயத்தில் சொல்லுங்க, அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லுங்க. If somebody is coming and telling you are marvelous brother, then you have to tell thank you brother, and you have to curse the Satan in your heart that go away Satan. அப்படி சொல்லுவதற்கு என்ன வேணும்னுட்டு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு. What the Holy Spirit teaches in order to tell that what you need in your life. இயற்கையாக எல்லா மனுஷனுக்கும் இந்த பையன் சகோதரன் என்னை பார்த்து புகழ மாட்டாரா, அது செய்ய மாட்டார், எது செய்ய மாட்டார் தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். Naturally, every human being is having that thirst that whether this person will not praise me or that person will not praise me. அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், தம்பி நீ இயேசு கிறிஸ்துவை பாரு. But the Holy Spirit will remind us, brother, you have to look at the Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா வேதத்தை பாரு. If you have to look at Jesus Christ, you have to look at the Word of God. வேதத்தை வாசி. You have to read the scriptures. நீ வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் தேவன் உன்னோடு பேசுவார். When you are reading the scriptures, the Holy Spirit will talk to you. அதற்கு நீ கீழ்ப்படியும் போது அவருடைய பலன் முழுவதுமாக விளங்கும். When you are obeying to that Word of God, that His strength will cover you. அப்போ சொல்லலாம் அப்பாலே போ சாத்தானேன்னுட்டு. Then you can tell that, oh, go away Satan. வேத வசனம் இல்லாமல் அதுக்கு கீழ்ப்படியாமல் அப்பாலே போ சாத்தானே, உன்னை தெரியும் உங்க அப்பனையும் தெரியும் சொல்லும். If you are not knowing the Word of God and obeying to the Word of God, if you are telling go away Satan, the devil will tell you that I know you and your father. ஆகையினால இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னாக்கி முதலாவது சத்தியத்தை அறிய வேண்டும். என் வசனம் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Therefore, to overcome the flesh, you should know the word. That's why John 8:32 says, then you will know the truth and the truth will set you free. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். The next one is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறத நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். We believe that the Holy Spirit is there with us. டாக்டர் செந்தில் எப்போ சொல்லுவாங்க, ஆண்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு இது குறைவு அல்லது வீக்னஸ் என்னன்னாக்கி கண்கள் அப்படி இப்படி போகுதுன்னுட்டு. The Dr. Senthil used to tell that the greatest weakness that the man is having is the lust of the eyes. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதை நாம் விசுவாசித்தால்
நான் என் கண் அங்கே போகும்போது யார் பார்க்குறா? When we believe that the Holy Spirit is there with us, when we are looking at something, who is looking at us? பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். If the Holy Spirit is there nearby me, நான் இப்படி பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பேனா? whether I will see that and enjoy that? நோ, No, நிச்சயமாக கிடையாது. definitely not. ஆவியானவர் நான் இருக்கிறதை நான் விசுவாசிக்கணும், ஆவியானவர் என்னோடு இருக்கிறத நான் விசுவாசிக்கணும். I have to believe that the Holy Spirit is there inside me. விசுவாசிக்கிறதுனா என்னன்னாக்கி அவரோடு பேசி கொண்டிருக்கிறது. What's believing means you have to talk with them. நீங்க நடந்து போகிறீங்க, கடைக்கு போறீங்க, அப்பவும் உங்க இருதயம் பாடிக்கொண்டே இருக்கட்டும். If you are going to a shop or walking and your heart has to sing. இந்த ஜாமான்கள் எடுக்கும்போது இது தேவையா தேவையில்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் அழகா சொல்லி கொடுப்பார். When you are taking some objects that is required for your home, the Holy Spirit will tell you whether it is required or not. இந்த மனுஷனை புகழ்ந்து பாடலாமா அல்லது உள்ளதை உள்ளது என்று சொல்லலாமான்னு பரிசுத்த ஆவியானவர் அழகா சொல்வார். Holy Spirit will beautifully tell whether you have to praise one person or not. இந்த விதமான காரியங்களை உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு அந்யோன்ய ஐக்கிய அனுபவம் வேண்டும். If you have to overcome the world, the flesh and the devil, you have to have an experience to walk along with the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் சரியாக நடத்துவார், வேதத்தை போதிப்பார், வேதத்தை கைக்கொள்ளும்படியாக பலன் தருவார், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக பலன் தருவார், எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து ஜெபிக்கலாமா? ஜெபிச்சிருங்க. That Holy Spirit will teach you the word of God. He will give you the strength to obey the word of God. He will give the strength to overcome the world, the self, the flesh and the devil. Let's all stand and pray to the Lord.